ஹலோ வணக்கம். என் செல்ல பிள்ளைங்களுக்கு வணக்கம், அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அம்மாவின் லைஃப் ஸ்டோரி 6வது நாள் இன்னைக்கு. அதனுடைய தொடர்ச்சி சொல்கிறேன் கேளுங்க. எட்டாவது முடிச்சுட்டு 9வது தான் ஹாஸ்டலில் போயிருக்கிறேன். 9வது ஹாஸ்டலில் கொண்டு போய் 8வது தான் பெரிய பொண்ணானு இல்லைங்களா. அப்போ இங்கே அப்பா வந்து கூப்பிட்டு பார்த்தாங்க. அப்பா கூப்பிட்டாங்க, நான் போகல. அக்கா கூப்பிட்டாங்க, யாரும் கூப்பிட்டாலும் போகல. அப்புறம் இவங்க வீட்டிலே தானே இருந்தேன் நான். இவங்க வீட்டில் இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து வயசு வந்த பிள்ளைய வந்து அந்த தெருவில் விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு பயம் எங்கள் அம்மாவுக்கு. அதனால் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு கிளம்பி ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து. ஹாஸ்டலில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா தோட்டம் இருக்குது பாருங்கள். அந்த தோட்டத்தில் அது பெரிய பிள்ளைங்கள தான், அது 8, 9, 10 அந்த பிள்ளைங்கள தான் வேலை வாங்குவாங்க. நர்ஸு ட்ரைனிங், டீச்சர் ட்ரைனிங் அவங்களெல்லாம் வேலை வாங்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்களெல்லாம் வேலை வாங்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்கன்னா 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களாம் என்ன பண்ணுங்க, தூங்கும் போது பெட்லேயே அந்த பெட்டுன்ற அந்த தரை எல்லாம் ஒரு பெரிய ஹாலு, கம்பியாக போட்டிருக்கோம். அந்த கம்பிக்குள்ளே தான் ஒரு ஃபேனுக்குன்னு ஒன்றும் கிடையாது. கும்பலாக அப்படியே படுக்க வேண்டியது தான். ஓப்பனில் தான் படுக்கணும். ஃபுல்லாக கம்பி, மழை சாரில் வந்தால் உள்ளே போனால் உள்ளே பெட்டிங்க இருக்கும், படுக்கவே இடம் இருக்காது. சின்ன இடம். அந்த எவ்வளோன்னு சொல்லவே தெரியல. அந்த அவ்வளோன்னு சிமிட்டி தரதான். அந்த இதுலேயே வந்து நாங்கள் ஹாஸ்டல் பசங்க படுக்கணும். ஆனால் நர்ஸு டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறவங்களாம் ரூமு அவங்களாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். பணம் கட்டுவாங்களோ என்னன்னு தெரியாது. அவங்களுக்குலாம் தண்ணி இருக்கும். நம்மள அனாதை ஹாஸ்டல் மாதிரி தானே எங்களுக்கு. அதனால் தரையில் தான். நம்ம வீட்டில் வந்து ஜம்காலம் 2 ஜம்காலம் வாங்கி கொடுத்துருப்பாங்க அம்மா. ஒரு ஜம்காலம் தரையில் விரிச்சு போட்டு படுக்கணும், ஒரு ஜம்காலம் போத்திடணும். தலைகாணியெல்லாம் கிடையாது. நம்ம யூனிஃபார்ம் ராத்திரியில் என்ன பண்ணுவேன், பச்சை கலர் யூனிஃபார்ம். ஆமாம், 8வது போய் 9வது போய் கூட பாவாடை சொக்கா தான் போட்டேன் நான். ஆம்பளை மாதிரி சொக்கா, அப்படி காலர் வச்ச சொக்கா மாதிரி போட்டு பாவாடை போட்டிருந்தேன். 10th போய் தான் நான் தாவாணி போட ஆரம்பித்தேன். நைட்டில் என்ன பண்ணுவோம், சாப்பிட்ற தட்டுக்குது பாருங்கள், அந்த யூனிஃபார்மை மடித்து அப்படியே தலகை அப்படி பெட்ஷீட் மேலே வச்சு தட்டை வச்சு தேய்ப்பேன். கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் இல்லைங்களா சொக்கா போடுறதுக்கு. டெய்லி அந்த வெள்ளை சொக்காவை மட்டும் அலசி போட்டுருவேன். பாவாடை வந்து 3 நாளுக்கு ஒரு 2 பாவாடை தைச்சி கொடுத்தாங்க. 2 சொக்கா சட்டை வந்து அழுக்காயிடும். அதை அலசி போட்டுட்டு வந்து காஞ்சோம் ஒன்று வந்ததும் அலசி போட்டுருவேன். இன்னொன்று காஞ்சதை வச்சு தட்டு வச்சு தேய்ப்பேன். தேய்ச்சி மடித்து தலைகாணி மாதிரி ஒரு துணியில் சுற்றி தலைக்கு கீழே வச்சு போட்டோன்னா கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும். அங்கே காலையிலேருந்து அந்த அயன் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐடியா எனக்கு. அந்த மாதிரி வச்சுன்னு படுப்பேன். தூங்கிட்டு காலையில் ஒரு நாளைக்கு தூக்கம் வரும்போது சீக்கிரம் தூங்கிடுவோம், ஒரு நாளைக்கு லேட் ஆகிடும். பசங்க என்ன பண்ணாங்க, சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணோம், அந்த காவா மாதிரி இருக்கும் பாருங்க, அங்கேயே மோஷன் போயிடும், லெட்டின் போயிடும், யூரின் போயிடும், கசகசன்னு ஆயிடும். அதெல்லாம் வந்து ஆளை வச்சுட்டு கழுவ மாட்டாங்க பிள்ளைங்கள. எங்களை தான் கழுவுன்னு சொல்லுவாங்க. 9th பசங்களாம் வாங்க கழுவுங்க. 10th பசங்க வர மாட்டாங்க இங்கே. அதுங்க வந்து கொஞ்சம் படிக்கிற ஸ்டடின்ட்டு போயிடுவாங்க. நாங்கள் 9th எங்கள் கும்பலை தான் வேலை வாங்க. ஒரு 5 பேர் பிரித்து விடுவாங்க. ஒரு நாளுக்கு 4 பசங்களாம் அந்த பசங்க போனதெல்லாம் கழுவி தரணும். ஆத்தம்மா அடிக்கும். எல்லாம் கழுவி விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் குளிச்சுட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன். அப்புறம் குளிக்கிற இடத்துக்கு போனோம்னா காலையில் ஃபுல்லாக லைனாக பக்கெட் வச்சுருவாங்க. தண்ணி இடமே கிடைக்காது. அதனால நான் சீக்கிரம் எழுந்திரிச்சு போய் குளிச்சிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. அப்போ அந்த லீவுன்னும் போது தான் வந்து நம்ம தலை கசக்க முடியும். தலை கசக்கிறதுக்கு வசதி இருக்கிறவங்க எல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாங்க, பார்த்துன்னு இருப்பேன். நமக்கு வந்து இந்த ஷாம்பெல்லாம் கிடையாது செல்லங்களா. அப்போல்லாம் அம்மா வந்து இந்த சீக்காத்தூள், சோப்பு, குளிக்கிற சோப்பு, லைபாய் சோப்பு தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. சிகப்பாக இருக்கும் போது லைபாய் சோப்பு அதை வாங்கி கொடுத்துருப்பாங்க. பல் வளர்க்கறதுக்கு வந்து தூள் பல்படி வச்சு வளர்க்கறதுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. சரி, காலையில் எழுந்திரிச்சு கடை சுடுத்தண்ணி கித்தண்ணி கிடையாது. அப்போ ஏது ஹாஸ்டல்லாம் சுடுத்தண்ணி, குளிர்னாலும் மழைனாலும் அதே தான் ஃபஸ்ட் தண்ணி தான். குளிச்சுட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே நம்ம சீக்கிரம் தலை கசக்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு தலை கசக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த செம்பருத்தி இலை ஷாம்பு பசங்கள்லாம் சொல்லுவாங்க நல்லெண்ணெய் வச்சு ஷாம்பு வச்சு குளிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், செம்பருத்தி இலை, ஒரு பொண்ணு செம்பருத்தி வேலை வச்சா வந்து ஷாம்பே தேவையில்லை, முடி நல்லா பொறன்னு ஆகும், இப்போ நல்லா குரோவாக வளரும் அப்படின்னு சொல்லுவோம் பசங்கள்லாம். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு கல்லை வச்சு ஒரு தரையில் செம்பருத்தி இலையை வச்சு அரைச்சி குழன்னு வருவாங்க. அது அப்படியே பிசுன்னு மாறி வரும் அந்த செம்பருத்தி இலை. அதை ஃபுல்லாக தலையில் ஊற வச்சு நல்லா கொண்டையை கட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த கழுவுற வேலை எல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு மேலே ஆகிடும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கழுவ விடுவாங்க.
ஒரு 2 நாள் விட்டு இது கழுவுறோமா, பாத்ரூம் குளிக்கிற பாத்ரூம் அங்கே அது ஒரு வாளி கழுவணும். பிரித்து விட்ருவாங்க, 2 பேர் பிரித்து விட்டு நீங்கள் கழுவணுன்றாங்க. அந்த மாதிரி கழுவி விட்ருவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அந்த தலை செம்பருத்தி இலை வச்சு நல்லா வாரமான வச்சு குளிப்பேன். அது என்ன ஆச்சுன்னா மண்டை முடி நல்லா தான் இருந்தது, உண்மையாக வளரும். மத்தியானம் வருவோம், தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம மத்தியானம் காலையில் கஞ்சி ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். மத்தியானம் இந்த நான்வெஜ்ன்றதே கிடையாது பிள்ளைங்களா. ஏதோ குழம்பு சாதம் தண்ணியாக இருக்கும், குழம்பு கூட தண்ணியாக தான் இருக்கும். அந்த தண்ணியாக சாதம் கொஞ்சம் போடுவாங்க, சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பெருக்கி ஃபுல் 4 மணி ஆனால் பெருக்க விட்ருவாங்க. பெருக்கிட்டு அந்த குப்பையை கூட நம்ம ஒரு பேஸ்கெட்லாம் இருக்காது இப்போலாம், ஒரு பேஸ்கெட்டு தொடப்பம் இருக்கும். அது இந்த பாவாடை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாவாடையிலேயே அந்த இலையோட குப்பைங்கெல்லாம் வாரி எடுத்துன்னு போய் பின்னாடி மைதானத்தில் போட்டு விட்டுடணும். அதெல்லாம் ஒரு நாளுக்கு அப்புறம் அதை கொளுத்தி விட்டு புகை வந்து இதுவாகிடும். அது வந்து செடிங்களுக்கு எருவாக போடுவாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க, புல்லு பிடுங்க அமைச்சிருவாங்க. அது பெரிய தோட்டம், அதில் தக்காளி சப்போட்டா எல்லாம் வளரும். ஆனால் ஃபுல்லாக வந்து தப்பிச்சுலாம் வெளியே வர முடியாது. ஃபுல்லாக வந்து செவுறு ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி பக்கம் தோட்டம், அந்த தோட்டத்துக்கெல்லாம் வந்து செடி விடுறாங்க. ஒரு ஆளுங்க வந்து விடுவாங்க, தண்ணி நீர் பாய்ச்சுவாங்க. நாங்கள் போனோம்னா அந்த வேஸ்டேஜ் எல்லாம் பொறுக்கணும். தேங்காய் எவ்வளோ உளுந்து கிடக்குதோ அந்த தேங்காயெல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த சமையல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த அக்காங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா கொடுக்கணும். தக்காளி காயாக இருக்கும். எனக்கா வாய் ஊறும், தெரியாது என்ன பண்ணணும். எல்லாம் ஒழிச்சு ஒரு 5-6 தக்காளியை ஒழிச்சு வச்சு எடுத்து என் பெட்டியில் போட்டுருவேன். பசிக்கு என்ன பண்ணுறது, தக்காளியை துண்ணுவேன், காய் சாப்பாட்டை வைத்து துண்ணுவோம். எதுவுமே இருக்காது, ஏதோ நம்ம வயிறுக்கு ஏதோ ஒரு சாப்பிடணுமே அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். அப்போது இந்த காய் மேலேருந்து தேங்காய் எடுக்கும்போது உடச்சி துண்ணும்போது ஒரு பொண்ணு நான் பண்ணிச்சு மிஸ்ஸு அந்த வார்டன்கிட்ட போய் சொல்லிடுச்சு, இந்த மாதிரி மேடம் இந்த மாதிரி தேங்காய் உடச்சி அங்கே சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. லைனாக நிற்க வைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, எல்லாரையும் டபால் அடிக்கிறாங்க. யார் போனது அந்த வயதான் இத்தனை பேர் போனீங்க. நான் என்ன பண்ண சும்மா ஐயோ அடிச்சிட்டாங்களே சும்மான ஆக்ஷன் அடி வாங்காத முன்னாடி அழுதுட்டு இருந்தேன். உன்னை அடிச்சாங்களா, இப்போ தானே அடிச்சிங்க, அதை பாருங்கள் கை எப்படி இது பாருங்கன்ட்டு ஓடி பின்னாடி நின்றுனேன். என்ன பண்ணுறது, அடி தாங்க முடியாது. அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமான பிள்ளை பிடுங்க சொல்லுவாங்க, கக்கூஸ் கழுவ சொல்லுவாங்க, தோட்டம் பெருக்க சொல்லுவாங்க, மைதானம் பெருக்க சொல்லுவாங்க. டெய்லி அந்த ஸ்கூல் கிரவுண்டு ஃபுல்லாக நாங்கள் தான் பெருக்கணும், பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்டு ஃபுல்லாக நாங்கள் தான் பெருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 15 நாளுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க அம்மா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை விட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க. 15 நாளுக்கு ஒரு முறை தான் வருவாங்க. வரும்போதே அம்மா வந்து எதனா சாப்பிட்றதுக்கு வாங்கி வந்து கொடுப்பாங்க. ஆனால் சாப்பிட்றதுலாம் வஞ்சனை கிடையாது, ஏதோ கொஞ்சம் இதுதான் கொடுப்பு. செக்கப் பண்ணுவாங்க வேறு, என்னென்ன எடுத்துன்னு வந்துக்கிறாங்கலாம் செக்கப் பண்ண அப்புறம் தான் அவங்கள உள்ளே விடுவாங்க. ஏன்னா நான்வெஜ் எடுத்து கொடுத்துட போகிறாங்க. இங்கே வந்து வெஜிடேபிள் தானே வரும், அது வந்து ஐயர் ஹாஸ்டல் ஆச்சு. அது அம்மா சிக்கனை அப்படியே இதுவாக பண்ணி அந்த ஒரு அங்கிள் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒருத்தன் கொடுப்பாங்க. ஒரு ஐயர் பொண்ணு, அது பிராமின், அது என் கூட ஃப்ரெண்டு, அது லட்சுமி, அது பேர். என் கூட சேர்ந்துட்டா போனோம். வசந்தி நம்ம 2 பேரும் யாரு கூட சேர வேணாம், ஏன்னா பரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பரோட்டாவில் சிக்கன் அப்படியே ஸ்லைஸில் அது மடித்து சீவனா மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அது எப்படி கொத்து பரோட்டா மாதிரி இருக்கும், மடித்து அதை வந்து கொடுப்பாரு. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், நம்ம நைஸாக தோட்டத்து பக்கம் பின்னாடி பக்கம் போயிடலாம் சொல்லிட்டு பின்னாடி பக்கம் போய் யாருமே இல்லாதத்தில் உட்காந்து 2 பேரும். ஆனால் நீ முட்டையை மேலே இருக்கிற சிக்கனை எடுத்துகிட்டு குருதி நான் சாப்பிட்றேன்னு சொல்லும் அந்த பொண்ணு. நான் சொல்லுவேன் இல்லடி அப்படியே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்போ ரெண்டு எடுத்துன்னு வருவாங்க பரோட்டா, அந்த பெரிய பரோட்டா. அந்த பொண்ணு கையில் ஒன்று கொடுத்துட்டு நான் ஒன்று கொடுப்பேன். அது எனக்கு தலைவாரி தெரியாது இல்லைங்களா, எனக்கு அது தலைவாரி விடும், அதுக்கு நான் தலைவாருவேன். 9, 10 2 வருஷம் ஃப்ரெண்டு நாங்கள் 2 பேரும். 9வது போனால் இப்போ கால் பரிச்சை லீவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கால் பரிச்சை லீவு வரும்போது அந்த பொண்ணு வந்து திருநெல்வேலி, அவங்க ஊருக்கு அந்த ஊருக்காரங்க வந்து சொந்த பக்கத்துலேயே ஒரு அடையாறுலேயே ஒரு ரிலேஷன் இருக்காங்கன்னு அவங்க வீட்டில் விட்டுருவாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, லீவு கிட்ட வரும்போது எப்படிரா இங்கே தாந்து வைக்கிறது, இப்போ அந்த பக்கம் போனால் எங்கள் அப்பா வீடு, இந்த பக்கம் இன்னொரு அப்பா வீடு, எப்படி எட்டுன்னு வந்து வைக்கிறது சொல்லிட்டு பெட்டி அங்கே ஒரு வீடை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க. போய் உட்காருவாங்க, நிழலுக்கோசரம் உட்காருவாங்களா அம்மா. அப்படி பேசிக்கினே அவங்க வயசானவங்க அந்த ஹாஸ்டல் பக்கமாகவே ஒரு வெளியே அவங்ககிட்ட ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறது, சும்மா காப்பி குடிங்க அப்படி குடிச்சிட்டு பழக்கம் பண்ணினாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, பெட்டியை தூக்கின்னு போக முடியாது, பெட்டியோடு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா பெட்டிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. பெட்டியில் வந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்தே தூக்கிட்டு வந்து அந்த ஆயா வீட்டில் வச்சு பெட்டியை வச்சு பூட்டிடுவோம். வேணுன்ற துணியை மட்டும் எடுத்துப்போம்.
எடுத்துக்கின்னு அம்மா பண்ணுவாங்க நேராக மவுண்ட் ரோடு வருவாங்க. எங்கள் சித்தி எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி வந்து மவுண்ட் ரோட்டில் சிந்தாதிரிப்பேட்டையில் சொந்த வீட்டோடு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அம்மா, இல்லை அவன் இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் நான் இவனை இட்டுன்னு போகிறேன், எப்படி வச்சுருக்கிறான்னு பார்த்துக்கின்னு சித்திக்கிட்ட வந்து உன்னை எடுத்தாந்து விட்டுறேன்னு சொல்லிட்டு கால் பறிச்ச லீவுக்கு இட்டுன்னு வந்தாங்க. அம்மா இருக்கிற வீட்டுக்கு தான் என்னை கூட்டின்னு வந்தாங்க. ஒரு நாள் அப்படி வேறு மறுநாள்லேருந்து அந்த ஆள் என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். கண்டாலே பிடிக்காத மாதிரி பேசுவான். நான் அந்த தண்ணி எடு கை அமுக்கு கால் அமுக்கு இந்த விரலுங்கள்லாம் அவனுக்கு வந்து நம்ம அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஃபுல்லாக இப்போ எண்ணெய் வச்சு தேய்க்கணும். தேய்ச்சி விட்டோம்னா 5 பைசா கொடுப்பாரு. எனக்கு 5 பைசா இல்லை 10 பைசா கொடுப்பாரு. அதையும் என்ன பண்ணுவேன், டப்பாவில் போட்டு எடுத்து சாமி படம் பின்னாடி வைப்பேன். அந்த 10 நாளுக்கு 10 நாள் லீவுக்கு அப்படி வந்து வேலை வச்சுட்டு பார்த்தாங்க. அம்மா வந்ததும் இந்த மாதிரி லீவில் கூட இப்படி வேலை இங்கே வந்து பொண்ணு வேலை செய்யுது, அதனால் நம்ம அடுத்த லீவுக்கு இட்டுன்னு வரக்கூடாது அம்மா முடிவு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அடுத்த லீவுக்கு என்ன பண்ணாங்க, எப்படி கொண்டு வந்து என்னை பாதுகாப்பாக வச்சாங்கன்றதை நெக்ஸ்ட்டு நாளைக்கு சொல்கிறேன். நான் இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். அம்மா அது லைஃப் ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கேட்டுட்டு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சில பிள்ளைங்களா மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் தொடரலாம்னு சொன்னால் அம்மா கண்டிப்பாக தொடர்ந்து என்னோடய சுவாரஸ்யமான கதை இன்னும் நிறைய இருக்குது. நான் ஃபுல்லாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா ஒரு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் எனக்கு. சில பிள்ளைங்களா ஓகே, பாய் செல்லுங்களா. மீண்டும் நாளை சந்திப்போம். பாய் செல்லுங்களா.